மாண்பு உறுப்பினர் கோவை செழியன். மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கோவை செழியன் அவர்கள், கடந்த முறையும் அவர் அயலக அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் சார்பாக பங்கெடுத்து அங்கே படித்திருக்கின்ற, மலேசியாவில் படித்திருக்கின்ற அந்த மாணவர் குறித்து பேசினார்கள். அதற்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தேன். இப்பொழுதும் அது குறித்து பேசுகிறார்கள். அவையில் நான் பேசி விளக்கம் கொடுத்து எங்களுடைய துறை சார்ந்து அந்த மாணவருக்கு கடிதம் எழுதி என்னென்ன நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள், இந்த ஆண்டு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவர் இதுவரை கொடுக்கவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் மீண்டும் அது குறித்து பேசுவது என்பது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதை கடந்த முறையும் சொன்னேன், இந்த முறையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல மாண்புமிகு அண்ணன் கோவை செழியன் அவர்கள் பேசும் பொழுது கடந்த முறை அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் இந்த திட்டம் திமுக ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வரலாறு ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அதை மட்டும் நான் குறிப்பிட்ட பிறகு அவர் பேசட்டும். 1995ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்புக்கு நிதி உதவி வழங்கும் பொருட்டு ரூபாய் 10 லட்சம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு மேயர் சிவராஜ் கல்வி அறக்கட்டளை துவங்கப்பட வேண்டும் என அரசாணை 22/3/1995 வெளியிடப்பட்டது. இந்த அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்திற்கு முன் திட்டம், அதுக்கு முன்னாடியான திட்டம் அப்படிங்கிறது அங்கிருந்து தொடங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையில் நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்ட நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக சென்னை பல்கலைக்கழக சட்டத்துறையுடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர் அயல்நாடு சென்று முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ள மாணவர் பரிமாற்ற திட்டம் என்று அரசாணை 6/5/1998 நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 22/9/1998 வெளியான அரசாணைப்படி அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களுடனான மாணவர் பரிமாற்ற திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி 5 ஆண்டுக்கு ரூபாய் 4.50 கோடி செலவில் 4.50 கோடி செலவில் ஆண்டுக்கு 10 மாணவர்கள் வீதம் ஒரு மாணவருக்கு ரூபாய் 3 லட்சம் வீதம் இத்திட்டத்தை செயல்படுத்த ஆணையிடப்பட்டது. இதற்கு அடுத்து அமைந்த ஆட்சி காலத்தில் மாணவர் பரிமாற்ற திட்டம் என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் நேரடியாகவே அயல்நாடு சென்று மேற்கல்வி பயில ஆண்டுக்கு ரூபாய் 30 லட்சம் ஒதுக்கீடு செய்து கடந்த 8/8/2002 அன்று ஆணையிடப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 14/12/2021 அன்று ஆதி திராவிடர் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில அடிப்படை தகுதியான TOEFL, IELTS, GRE, GMAT ஆகிய தகுதி தேர்வுகளை மாணவர்கள் பயில்வதை ஊக்குவித்து அயல்நாடு சென்று கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. கடந்த 2/12/2022 அன்று அயல்நாடு சென்று கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டது. மேலும் 21/8/2023 அன்று புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு வருமான உச்சவரம்பு 2 அடுக்குகளை கொண்டதாக மாற்றி அமைக்கப்பட்டு அரசாணை வெளியானது. இதன்படி ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 8 லட்சம் வரை அதிகபட்ச உதவித்தொகை ரூபாய் 32 லட்சம் வரையும், ரூபாய் 8 லட்சத்திற்கு மேல் ரூபாய் 24 லட்சம் வரை ஆண்டு குடும்ப வருமானம் உள்ளவர்களுக்கு 12 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை அன்று அறிவிக்கப்பட்டது. ஏன் இந்த குறிப்பு சொல்றோம் அப்படின்னா, இதனுடைய பின்னணி தலித் மாணவர்களுக்கு பழங்குடி மக்களுக்கான மாணவர்களுக்கான உதவி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு 213 மாணவர்கள் மட்டும்தான் அந்த தொகையில அவர்களுக்கு கொடுத்து அனுப்பப்பட்டார்கள். மீதி 500 பேருக்கு 213 பேர் தான் வழங்கி போயிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக மீதி பேர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் தாவேக அரசு வந்த பிறகு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்த பிறகு இந்த திட்டத்தை 362 என்பதை நேற்று 363ஆக மாற்றி 131 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதுல ரொம்ப குறிப்பா மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், நிதி செயலாளர் எல்லோரும் சேர்ந்து தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை கூடுதலாக அவர்கள் செலுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆனால் உள்நோக்கத்தோடு தொடர்ந்து ஒரு மாணவரை வைத்துக் கொண்டு இதை அரசியல் செய்வது என்பது
தலித் மாணவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படக்கூடிய இந்த திட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்களோ என்கின்ற நான் எண்ணத்தை இந்த அச்சத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன்.